நமக்கு பலனை கொடுக்கிற தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பலத்தினாலே நாம் எல்லாவற்றை செய்ய கூடும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய பலவீனங்களோடு நாம் தேவனிடத்தில் வருகிற பொழுது நம்முடைய பலவீனத்தை மீறி அவருடைய பலன் கிரிகை செய்கிறதாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வெற்றியை வரையறுப்பது மிகவும் கடினமான ஒன்றாய் இருக்கிறது. To define success, sometimes it is a hard one. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் ஜெயம் இப்படிதான், வெற்றி இப்படிதான் என்று சொன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? அதை பவர், ஃபேம், ஒரு புகழ், பணம், அதிகாரம், இவைகளைத்தான் இந்த உலகம் வெற்றி, இஸ் எ சக்சஸ்ஃபுல் மேன் அப்படி என்று சொல்லி இந்த உலகம் அதைத்தான் காட்டுகிறது. ஆனால் அப்படி இருக்கும் என்று சொன்னால் இவைகள் தான் அதுக்கு சரியான அளவீடு என்று சொன்னால், if that is the right thing to say about success அப்படின்னு பார்க்கிறோம்னு சொன்னா, வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பவுல் இவர் ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியக்காரன், வெற்றிகரமான மனிதர் என்று சொல்வதற்கு சான்ஸே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒன்றும் ரொம்ப ஃபேமஸான ஆள் இல்லை, பிரபலமான ஒரு ஆள் இல்லை, ஒரு யூத ஸ்டார் இல்லை, யூத நட்சத்திரங்களில் ஒன்று அல்ல. அவர் பெரிய பேர் பெற்ற ஒரு மனுஷன் அல்ல. ஆனால் அதுக்கு பதிலாக விசுவாசிகள் மத்தியில் ரொம்ப மோசமான மனுஷன் என்று பேர் பெற்றவர் அவர். He was a controversial man. பிரச்சனைக்குரிய ஆளாக இருந்தார். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பெரிய பணக்காரராக இருந்தாரா? வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு கூடார தொழிலை செய்து கொண்டு இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசப்பா அவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவனை அதுக்காய் தெரிந்து கொண்டு என்று அழைத்த பொழுது பணம் அதிகமாய் தேவைப்பட்டது, உதவி அதிகமாய் தேவைப்பட்டது. அப்ப என்ன செய்தாரு? அந்த கூடார தொழிலை செய்து அதில் வந்த பணத்தை எல்லாம் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்காய் அவர் பயன்படுத்தினார். ஒரு வாழ்க்கை முழுவதும் ஒரு மிஷனரி பயணமாகவே, ஒரு மிஷனரி பிரசங்கியாராகவே அவர் வாழ்ந்தார். ஒருவேளை was he a powerful man, சக்தி வாய்ந்த, ரொம்ப ரொம்ப பரவாயில்லையா அவரு என்று அப்படி நாம் நினைக்க தோன்றினால், உலகத்தின் பார்வையிலே பவுல் ஒன்று அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை. ஒரு விசித்திரமான ஒரு ஆள் அவர், அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் துணிச்சலான பிரசங்கியாரா இருந்தார். ஜெயிலுக்கு உள்ளேயும் ஜெயிலுக்கு வெளியும் he was very powerful. மற்றவர்களோடு ஊரோட சேர்ந்து பயணிக்காம, உலகத்தோடு சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பயணிக்காம, அவர் சொன்னார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கொள்கையை கொண்டவர். நான் எதுக்கு அடிமைப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, நான் அடிமை அல்ல. வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த, எல்லா துன்பத்தையும் அவர் சகித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொந்த பலம் இல்ல, அவர் அந்த பலவீனமாகவே இருந்தார். நம்ம ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி மனிதர்களுக்கு உண்டாகிற எல்லா பலவீனத்தோடு அவர் இருந்தார். ஆனா ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், வீக் சைடு இருக்கிற ஒரு மனுஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாய் அவர் ஊழியம் செய்தார். 14 புஸ்தகங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதினார்.
இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களை பார்க்கிலும் மகிமையான ஊழியங்களை அவர் செய்தார். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவர் சொன்னாரு, அந்த வல்லமை, அந்த தேவனுடைய வல்லமை, என்னை பலப்படுத்துகிற வல்லமை, தட் இஸ் கிரைஸ்ட் பவர். அதுதான் கிறிஸ்துவின் வல்லமை. இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்களா? நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு ஐடியா இல்லை, எப்படி வாழ்க்கையில முன்னேறது, இந்த உலகத்தை தாண்டி நான் எப்படி இயேசுவின் பிள்ளையாய் வாழ முடியும், லைஃப்பில் எப்படி சக்சஸா மாறுறது என்றெல்லாம் யோசிக்கிறீங்களா? என்னால் படித்து நல்லா வர முடியுமா, நல்ல வேலை கிடைக்குமா, என் பிள்ளைகள் நல்லா செழிப்படைவார்கள் என்றெல்லாம் யோசிக்கிறீங்களா? நம்ம மனதளவில் அதெல்லாம் கடினமாய் தோன்றினாலும் மகிமையின் ராஜா அவருடைய நாமத்தினாலே சர்வசாதாரணமாய் நடக்கும். சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலனை அவர் கொடுப்பார். சத்துவம் இல்லாத நமக்கு அவர் சத்துவத்தை கொடுப்பார். உங்களுக்கு புது பலனை அவர் கொடுத்து எல்லாவற்றை செய்ய வைப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய பலன், இயேசு கிறிஸ்துவனுடைய பலன் பரிபூரணமாய் கிடைக்க தேவன் உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, உடைய மகா பெரிய இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவீனங்கள், இடர்பாடுகள், தடைகள் எத்தனையோ வந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுலின் தேவனாய் நீர் இருக்கிறீர். பவுலை எடுத்து பயன்படுத்தினதை போலவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனம் பலமாய் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அது இயேசுவின் பலத்தால் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளினால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் எல்லா இடங்களிலும் நம்முடைய நாமத்தை நீர் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.